என்னம்மா மரகதம், இவங்க தான் நம்ம குழந்தைகளுக்கு டீச்சர். குழந்தைகளுக்கு இவங்க பேர்ல ரொம்ப பிரியம். இவங்களுக்கும் நம்ம குழந்தைகள் பேர்ல ரொம்ப ரொம்ப பிரியம். இது மரகதம், என்னுடைய ரெண்டாவது. உங்க 2 பேருக்கும் ஒரு வகையில ஒத்துமை உண்டு. அது என்ன தெரியுமா? இவளும் கொஞ்ச நாள் டீச்சர் வேலை பார்த்தாலாம். அப்படித்தானே? பிரசாதம். வந்து என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு. சொல்லுங்களே. என்னது? உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாய் வந்துட்டாங்க. அதோட அவங்க டீச்சரா இருந்ததுனால அவங்களே டியூஷனும் பார்த்துக்குவாங்க. அதனால இன்னையோட நான் நின்னுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நான் என் மனசுல உள்ளதை மறைக்காம சொல்றேன். நீங்க சொன்னது போல என் குழந்தைகளுக்கு தாய் ஸ்தானத்துல ஒருத்தி வந்துட்டாங்கிறது என்னவோ உண்மை. ஆனா அந்த ஸ்தானத்தை இவ எவ்வளவு தூரம் காப்பாத்திக்க போறாங்கிறத இப்ப யாராலையும் சொல்ல முடியாது. அவ ஒரு காலத்துல டீச்சரா இருந்திருக்கலாம். ஆனா ஓரளவுக்கு வசதி உள்ள என்ன போல ஒருத்தனை கல்யாணம் செய்திட்ட பிறகு ஒரு காலத்துல அவளுக்கு இருந்த அந்த டீச்சர் மனோபாவம் திரும்ப வருமாங்கிறதும் சந்தேகத்திடமான விஷயம். ஆனா உலகம் நம்புற ஒரு விஷயத்தை சொல்றேன். சிற்றன்னை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தாப்புல ஞாபகத்துக்கு வர்ற ஒரே வார்த்தை கொடுமைங்கிறது தானே. அவங்கள பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நானும் இவளை பத்தி சொல்லல, உலகம் நம்புறத சொல்றேன், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இத்தனை நாளா என் குழந்தைகளுக்கு தாய்க்கு தாயாவும் டீச்சருக்கு டீச்சராகவும் இருந்துட்டு வந்து நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்காவது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் உங்க மனசுல எப்படிப்படுதோ அப்படி. சரிங்க, வந்துகிட்டு இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிம்மா. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க உங்களுக்கு இந்த மாச சம்பளம். எடுத்துங்க. என்னது? 25 ரூபாய். எதுக்கு? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீத்திடலான்னு. இது திரும்ப கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்னால கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் போது அதை விட்டு கொடுத்துருங்கன்னு நானே உங்ககிட்ட கேட்பேன். சரி கொடுங்க. வாத்தியாரம்மா, கடன் வாங்குற போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப கடை பக்கம் வந்து கூட திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருக்கீங்க. பணத்தை கொடுக்கத்தான் வந்தேன். இந்தாங்க 25 ரூபாய். இப்படியே 25 கொடுத்தா கடை எந்த காலத்துல அடைகிறது? பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துதான் உங்க கடனை அடைப்பேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். சொன்னீங்க, பழையபடி சாமான்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. பெருந்தொகையான கடன் அப்படியே நிக்குது. இப்படி 5-10 கொடுத்தா எப்படிமா? எப்படி? அதுக்காக தான் நான் ஒரு யோசனையோடு வந்திருக்கேன். என்ன? பாருங்க, இப்போ மாசம் மாசம் மளிகை சாமான் கொடுக்கறீங்களே, அதுல இந்த மாசத்துல இருந்து பாதி கொடுத்தா போதும். ஏமா, இப்போ வாங்குற சாமான்களே உங்க குடும்பத்துக்கு 10 பத்தாம தான் இருக்கும். இதுலயும் பாதியை குறைச்சிட்டா எப்படிமா? போருங்க, தங்கச்சி தான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாவே சாப்பிடுறது இல்ல. தம்பி மட்டும் தானே. அது சரிம்மா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை பத்தியே நீ மறந்துட்டு பேசுறாமா. இனிமே என்ன பத்தி என்னங்க? டியூஷனுக்கு போற இடத்துல ஏதோ கிடைக்குது சாப்பிடுற. முதல்ல உங்க கடன் எல்லாம் தீர்த்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும். அப்பா அப்பா, கடனை நினைக்கிறப்போ பசியா தெரியுது. தர்றேன் தர்றேன், கொஞ்சம் இரு. என்னக்கா காலையில 9 மணிக்கு சோத்த போட்டு திங்க சொல்றீங்க? ஏன் இட்லி போட்டா என்ன? அது வந்து இட்லியும் போட்டு சமையலையும் செஞ்சு வச்சுட்டு
ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுது. இப்போ இதை சாப்பிட்டுக்க, சில்லறை தர மத்தியானம் டிஃபன் பண்ணிக்க, ராத்திரி வந்து சாப்பிட்டா சரியா போயிடும். சாப்பிட்டு சாப்பிட்டு. ஐயா, என்ன வெறுங்கையோட வர? சாப்பாடு கொண்டு இல்லையா? ஆமா, இத வேற பெருசா சமைச்சு நான் தூக்கிட்டு வரேன். இப்பெல்லாம் நான் 3 வேளையும் ஹோட்டல் தான். உனக்கு சேர்த்து பியூன் செல்லியா கிட்ட முட்டை பரோட்டா கொண்டு வர சொல்லியிருக்கேன். வரும் உட்கார். என்னடி இது? கொஞ்ச நாளா மத்தியானத்துல சோறே திங்காம தண்ணிய குடிச்சிட்டு பேசாம இருக்கா? எப்படி சோறு கொள்ளும்? பேங்கர் சக்தி வேலை கட்டிக்கலான்னு நப்பாசை பிடிச்சி அலைஞ்சா அவன் டக்குனு போய் இன்னொருத்தைய கட்டிக்கிட்டான். காதல் சோகமடி, சோறு கொள்ளுமா? என்னடி இது? என் வயிற்ற என்னமோ பண்ணுது. என்னடி பண்ணுது? அப்படியே இடிச்சண்ணா பசி நேரடிங்கிற. அடே செல்லையா, செல்லையா, செல்லையா வந்துட்டே இருக்கா. போய் ரொம்ப நேரம் ஆச்சு சாமி. ஆமா, நேக்கு வேண்டியதையும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன வாங்கிட்டு சொன்னீங்க? என்ன சொன்னது? உட்காருங்க. தயிர் பட்டை, எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பச்சை மிளகாயை புளிஞ்சு உப்பு காரமா கொண்டாடான்னு சொல்லியிருக்கேன். ஆமா, உங்க வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரலையா? என் ஆத்துக்காரியினுடைய குபீர் சமையலை பத்தி கேள்விப்பட்டு இப்படியா கேக்குறீங்க? இத பாரு, அவ உப்பு காரம் எல்லாம் பண்ணி போறதை சாப்பிட்டு சாப்பிட்டு நேக்கு நாக்கெல்லாம் செத்து விடுச்சு. ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே சொல்லித்தான் பட்டைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன் சாமி, உங்க ஆத்துக்காரம்மா இன்னும் அந்த குபீர் சமையலை விடலையா? விட மாட்டாளே, மாட்டவே மாட்டாளே. என்ன விட்டாலும் விடுவாளே தவிர இந்த குபீரை மாத்திரம் விடவே மாட்டான். ஐயோ, வயிற்று கிள்றது. பசிச்சா அங்கதாண்டி கிள்றது. நானும் பாத்துட்டேன். வேண்டி வங்கோ தொட வேண்டி கிட்டத்துக்கு முன்னால சாப்பிட ஆரம்பிய. மூடு பீன்ஸா. அடே செல்லையா, ஏய்யா வாழ் வாழ்னு கத்துறீங்க? ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. அந்த கடையில போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? கொண்டாடா, பசி வயிற்று கிள்றது. பராந்து மாதிரி லாவு. அங்கோ ஜனங்குடியே. சாமி சாமி, பெரியவா இப்படி உட்காரு. பொடி விட்டு கண்ட கடையில வாங்கி நீ கடிச்சு கடிச்சு துப்புவேன். நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா என் ஆச்சாரம் என்ன ஆறுது? அது சரி, வெய்யண்டா. இந்தாமா இந்தாமா, வெயிடா, எல்லாத்துக்கும் வெயிடா. ஆமா, பசியில தடுமாறுறா. எடா செல்லையா, என்ன வந்திருக்காய? எதா இருந்தா என்னயா? நேரம் கட்ட நேரத்துல வாங்கிட்டு சொல்றேன். கிடைச்சத தின்னையா. சரிடாப்பா. ஹரே கிருஷ்ணா. அடே அடே செல்லையா, சண்டாளா, இப்படி வந்து என் பக்கத்துல உட்கார்றா. என்னையா அடுக்கு மொழியில திட்டுற? சேண்டா, லோகத்துல இப்படி ஒரு சுச்சி ருச்சியான பதார்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாதேடா. 35 வருஷமா நான் இதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதை யாரா பண்ணா? தெரிஞ்சிருந்தா நான் அவளையே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். அத பண்ணது ஆம்பளையா? இருக்கட்டும் மேடம், நன்னா இருக்கட்டும்டா, நன்னா இருக்கட்டும். கல்ப கோடி காலத்துக்கு நன்னாவே இருக்கட்டும். நீ என்னையா சொல்ற? இப்ப வரையா, நான் என்னடா சொல்றது? அங்க பதார்த்தத்தை பாடுறா, வாசனை சும்மா கமகமன்னு தூக்குறதே. செல்லையா, அடே உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்ன? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? முட்டாள் மடையா. ஐயோ, மாறி போச்சே, மாறி போச்சே. லோகத்துல எல்லாமே மாறிண்டு வரது. இப்ப என்னடா புதுசா மாறி போச்சு? திங்காதையா, அதை திங்காதையா. லஞ்ச் டைம், இப்ப திங்காம வேற எப்படா திங்கிறது? அது அந்த அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்க. திங்காதையா என்ன சொல்? அடிச்சு பல்ல காட்டி விடுவேன். ஏண்டா, இப்படிப்பட்ட வசந்த பொருள் எல்லாம் அவதான் திங்கணுமா, நான் திங்கப்படாதா? அது திங்காதையா. நான் சொல்ல போனா அடிக்க வருவேன். 2 வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆக போறேன். அதுக்குள்ள திருடுறான்டா. திங்காதையா. திங்காதையா. அட சொல்றத கேளியா. இது முட்டை பரோட்டா ஐயா. ஐயோ, என்ன கட்டுடா.
அம்மா, என்னப்பா? இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குமா. கொஞ்சம் காபி சாப்பிட்டா தேவை போல இருக்கு. காஃபி இருக்கப்பா, பால் இல்ல. பரவாயில்லம்மா, கடுங்காப்பியா இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கு, சாப்பிடுங்க. என்னடா? என்னமோ தெரியலப்பா, திடீர்னு கீழே வந்துருச்சு. சரி சரி, நீ போய் நம்ம வைத்தியரை கூட்டு வா. டாக்டர், டாக்டர், நிறுத்தப்பா, நிறுத்தப்பா. இல்ல சார், அவசரமா போனப்பா. இது சார், நானும் அவசரமா தான் போயிட்டு இருக்கிறேன். ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போனப்பா. எங்க போனா என்ன? எங்க வீட்டுல ஒருத்தர் ஆபத்தான நிலைமையில இருக்காங்கப்பா, வாப்பா. என்ன ஐயா, நானும் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிறேன் அவசரமா. உயிருக்கு ஆபத்துங்கிற ஆபீஸுங்கிறிய, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, வாப்பா. ஏய் மனோகர், யாருக்கப்பா ஆபத்து? எங்க அக்காவுக்கு தானுங்க. அக்கா என்னது? சடனா கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. அப்படியா? சரி சரி, நீ உடனே இந்த கார் எடுத்துட்டு போய் அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போ. போ டிரைவர், கூட்டு போப்பா. அப்ப நீங்க? நான் எப்படியாவது போய்க்கிறேன், நீ சீக்கிரம் போ. சீக்கிரம் போப்பா. ஏண்டி அம்மா, காவியா போட்டுக்க, வேப்பங்காயா கசக்குதே. சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கும், வேணும்னா போட்டுக்கிறது. அதுக்கே முகத்துக்கு நேர இப்படி காரி துப்புறீங்க. வெறும் பைய வீட்டுல பிறந்தாலும் வீம்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. என்னடி ஆம்பளை மாதிரி நெஞ்ச நிமித்துற? அதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா வேலைய பாரு. என்னடி முறைச்சு பாக்குற? குளிரி வேலைய பாரு. மங்களா, மங்களா, என்னடி? ஒரு முக்கியமான விஷயம். யார பத்தி? எல்லாம் பெருச பத்தி தான். எந்த பெருச பத்தி? முன்னாடி உன் தம்பி கல்யாணத்துல பேசல, அந்த பெருச பத்தி தான். கண்ணம்மாவா? ஆமாண்டி, பாப்பா. கண்ணம்மாவுக்கு பேங்கர் சக்திவேலுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொன்னனே. இருக்காது இருக்காதுன்னு அடிச்சு பேசனியே. இப்ப எங்கூட ஆஸ்பத்திரிக்கு வா. நான் சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிறது உன் கண்ணுக்கு முன்னால காட்டுறேன். எப்படி? எப்படியா? இப்போ கண்ணம்மாவுக்கு மாசக்கை அடி தங்கா. என்னடி சொல்ற நீ? இப்ப என் கண்ணால பாத்துட்டு வந்தேன்டி. நிஜமாவா? சத்தியமா. அம்மாடி, என்னடி அம்மாடி? கண்ணம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. உடனே சக்திவேலு தன்கார அனுப்பி ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லியிருக்கான். காதுங்காது வச்ச மாதிரி. ஆஸ்பத்திரியில கண்ணம்மா வந்து இறங்கந்த என் கண்ணால பார்த்தேன். இப்பவே நாம அங்க போனாதான் என்ன ஏதுங்கிற விவரத்தை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் தாமதிச்சு போனோம், சக்திவேலு அங்கங்க பணத்தை வச்சு அழுத்தி காரியத்தை அமுக்கி விடுவான். வர்றியா? வேற வேலை பாடி.